மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? அது மாத்திரமல்ல, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அண்ணனே சொல்லிட்டாரு, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் அண்ணனோட மனசு என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரியும். என்னன்னா, போன பிறந்த நாள், கடந்த வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்று என் வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி ஒரு ட்ராமாக்குள்ள, ஒரு திகிலுக்குள்ள நான் போனதே இல்லை. அதை போல என்னை ஒரு கூட்டம் போக வைத்தது. அண்ணே, டிராமாக்குள்ள ஒரு திகிலுக்குள்ள போனீங்கன்னா உங்க கழுத்துல கத்திய வச்சு இந்த டிராமாவில் நீ நடிச்சே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தி உங்களை நடிக்க வச்சாங்கண்ணே. இதே போன வருஷம் நீங்க ஒரு ஆடியோவை வெளியிட்டீங்கண்ணே. அந்த ஆடியோவை பார்த்தா நீங்க இப்ப பேசுறதுக்கும் அப்ப பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குண்ணே. அந்த டிராமா என்னன்னு பார்த்துட்டு இப்ப நீங்க சொல்றது கேட்டலாமா? என்னுடைய குடும்ப பிரச்சனையை நான் பொது இடத்தில் பேச விரும்பவில்லை, அதை செய்யவும் மாட்டேன். அண்ணன் என்ன சொல்றாருன்னு நல்லா கேட்டீங்களா? அண்ணன் குடும்ப விஷயத்த பொது வேலையில பேச விரும்ப மாட்டாரு, அதை எப்பயுமே செய்ய மாட்டாராம். இப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாட்டில் எப்படி பேசுறான்னு பாருல. ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன். அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல வேண்டிய வரும். அண்ணன் குடும்ப விஷயத்த பொது வெளியில பேச மாட்டாரு, அது அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் எதிர் தரப்புல யாருன்னா பேசிட்டாங்கன்னா பச்சை பேசுறது கூட தயங்க மாட்டாரா. அண்ணே, நீங்க பேசுறத பார்த்தா நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவனே நடிக்கிற மாதிரி இருக்குண்ணே. ஏன்னா நானும் உங்களை பத்தி பேச மாட்டேன், நீங்களும் என்னை பத்தி பேசாம இருந்தா உங்களுக்கு நல்லது அப்படின்னு பிளாக் மைண்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. மக்கள் உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இனி என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடவே கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டு சில காரியத்தை செய்தார்கள். அந்த அளவுக்கு வக்கரம், அந்த அளவுக்கு கோபம் ஏன்னு தெரியல எனக்கு. அண்ணே, அப்ப போன வருஷம் உங்களோட பர்த்டேவை நீங்க கொண்டாடக்கூடாது, உங்களுடைய பர்த்டேவை கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டிராமா எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றீங்களாண்ணே. ஆனா நீங்க போன வருஷம் வெளியிட்ட ஆடியோவை பார்த்து அப்படி தெரியலையே. 2024 ஜூன் மாதம் நான் வீட்டை விட்டு வெளியே வரேன் பிரச்சனைனால. வெளியே வரும்போது நான் இமீடியட்டா எங்க அப்பா அம்மாவுக்கும் சொல்லிட்டேன், என்னை சுற்றிலும் இருந்த எல்லாருக்கும் அதை நான் சொல்லிட்டேன், முக்கியமான நபர்களுக்கு சொல்லிட்டேன், இன்க்ளூடிங் ப்ராஃபிட் டிஜோக்கு அது தெரியும். நல்லா கேட்டீங்களா? 2024 ஜூன் மாசமே இவரு ஃபேமிலியை விட்டு வெளியே வந்துட்டாரு. வீட்டில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னன்னா இப்ப சொல்லுவாரு. அந்த பிரச்சனை சம்பந்தமா வீட்டை விட்டு ஜூன் 2024 வெளியே வந்துட்டாரு. அது அவர் சுற்றி உள்ளவங்களுக்கும் தெரியும், அவரோட ஆய்வுக்குரிய தகவலாகிய டிஜோ தாமஸுக்கும் தெரியும். அந்த பிரச்சனையும் இப்ப ஆரம்பிச்சது இல்ல, 3-4 வருஷமா ஆரம்பிச்சு இவரு ஜூன் 2024 வெளியே வராரு. அது என்ன பிரச்சனை அண்ணனே சொல்றாரு கேளுங்க. இதற்கிடையில இதை வந்து நான் பப்ளிக்ல நான் வெகு சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். இதை குறித்து எனக்கு பயமும் இல்லை. எந்த பெண்ணை ரொம்ப ஒரு பெண் பிள்ளைங்க தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள். ஒருவேளை இது டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம், நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம், அது வரைக்கும் நமக்குள்ளே இது இருக்கட்டும் சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சிருந்தோம். அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இவரோட சபைக்கு வர பெண்ணை வந்து இவரு கூட வச்சு ஏதோ தப்பா பேசிட்டாங்களா, அதுக்காக அவங்க குடும்பமே ஒருவேளை ஜான்ஜாவதி டைவர்ஸ் ஆனா இந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பேசி வச்சிருந்தாங்க. அண்ணே, இதே நீங்க டாமான்னு சொன்னீங்களே, அதுவா இது? அண்ணே, எனக்கு ஒண்ணு புரியலண்ணே. உங்க சபைக்கு வர பொண்ணோட நீங்க கேஷுவலா பழகுறீங்க வச்சிங்களேன், அது பார்க்கறவங்களுக்கு தப்பா தெரியுது. அதுக்காக உங்க ஒய்ஃபும் சரி உங்க சபையில் உங்க கூட இருக்கவங்களும் அந்த பொண்ணு கூட நீங்க இப்படி பார்க்கறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்கன்னு வச்சுப்போமே. அப்படி அனுப்புனா அந்த பொண்ணுக்கே உனத்த கூட கல்யாணம் நினைக்கிறத பார்ப்பாங்களா, இல்லை நீங்க என் கூட சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க அதனால நான் தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி உங்க அப்பா அம்மா வேற போய் பேசி முடிவு பண்ண வச்சிருந்தாங்களா? உங்களோட டைவர்ஸ் ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இது என்ன லாஜிக்னு புரியலேண்ணே. இதை வர நீங்க டிராமான்னு வேற சொல்றீங்க. அப்ப என்னோட சபையில சில வாலிபர்கள் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அதுல குறிப்பாய் ஒரு
நபர் வந்து எனக்கு அடிக்கடி என் கூட வெளியில் டிரைவராக வருவார், கார்லாம் ஓட்டுவார். நான் அவங்க பேரை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்த போது என் மனசாட்சி சொன்னிச்சு, நீ ஒரு நாள் அதை காண்பித்து கொடுக்காத, கர்த்தர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் இதை செய்வார். அல்ல, டிரைவர்னு சொல்லியாச்சு, அடிக்கடி கூட வருவார்னு சொல்லியாச்சு, பேரை மட்டும் சொல்லக்கூடாது, கர்த்தர் வந்து பேரை மட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாரானே. நீங்கள் சொன்ன அந்த ட்ராமாவில் இந்த டிரைவர்னு வராது, அப்படிதானே? அப்போ நாங்கள் குடும்பமாக ஆல்ரெடி இதை பேசி முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு, தனியே இல்லை, சேர்ந்து வெளியே போவதுண்டு. போகும்பொழுது ஒரு அக்கேஷனில் என் கூட 5-6 ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே பொது இடத்துல இருக்கும் பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு முத்த காட்சி, அது ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப ஃபார்மல் கிஸ். அது வந்து நீங்கள் வந்து இது கொச்சையாக வந்து எனக்கு தெரியும், வந்து நிறைய பேர் யூடியூப்பில் டைட்டில்லாம் போடுவீங்க. அண்ணே, ரொம்ப ஃபார்மல் கிஸ்ஸு உங்களோட ஒய்ஃபு குத்துனீங்கன்னா அதை பொது வெளியினா யாரும் கொண்டு வந்துட மாட்டாங்கண்ணே. அண்ணே, நீங்கள் சொன்ன இந்த ட்ராமாவில் இந்த ஃபார்மல் கிஸ் பண்ணுறதுக்குன்னா அவங்கள வற்புறுத்தி கிஸ் பண்ண வச்சாங்களா? ஆல்ரெடி உங்கள் அப்பா அம்மாவோட உங்களுக்கு டைவர்ஸ் ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வீட்டோட பேசி வச்சுருந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மல் கிஸ்லாம் கொடுக்குறீங்க? சரி, அது விடுங்க. உங்களை யாரோ ட்ராமா பண்ணி உங்களை வற்புறுத்தி யாராவது கிஸ் பண்ண வச்சிட்டாங்க, மேலே சொல்லுங்கள். நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் மறுபடியும் இதை வந்து நானே என்னுடைய சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன். இது போட்டதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பதில் தெரியும். அண்ணே, நீங்கள் சொன்ன அந்த ஃபார்மல் கிஸ் பண்ணதை போடுறேன்னு சொல்லி ஒரு வருஷம் ஆயிடுச்சுண்ணே. உன்னை என்ன போடாமல் இருக்கிறீங்க? உங்களோட மனசுக்கே இது தப்புன்னு தெரியுதுல, அதனால தானே இந்த நாள் வரைக்கும் போடாமல் தமுக்கமா அப்படியே இருக்கீங்க. அதை மறைச்சி இங்கே இது ட்ராமான்னு சொல்லி ஏன்னா நீங்கள் ட்ராமா பண்ணுகிறீங்க. அந்த வீடியோவை என் டிரைவர் கையில் வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்பினர்லேருந்து என் சைடில் இருந்த சில வாலிபர்கள் அவங்க பக்கத்தில் போகிறாங்க. காரணம் எல்லாமே எங்கள் கூட க்ளோஸாக தானே இருந்தாங்க. இருக்கும்போது அதில் ஒரு வாலிப தம்பி இருக்கான், அவங்க அப்பா வந்து ஒரு சர்ச்சு பாஸ்டர். அவர் அடுத்து நான் இந்த ஆடியோ இதோட முடியாது, 2-3 ஆடியோஸ் நான் போடுவேன். அதில் சில ஆடியோஸ் வந்து நான் இந்த துரோகம் செய்த சில வாலிபர்களுடைய அப்பா அம்மா கிட்ட நான் நேரடியாக பேச போகிறேன். ஆனால் துரோகம் செஞ்ச வாலிபரை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச போகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு முன்னொரு பொண்ணு கூட சுற்றுறது தப்பு இல்லையானே? இன்னும் 2 ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. அதையும் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ரிலீஸ் பண்ணவும் மாட்டீங்க. ஆனால் நீங்கள் லென்த்தாக பேசுகிறீங்க. அதையெல்லாம் விட்டா நீங்கள் பேசுனது தப்பா சரியா ட்ராமாவா இல்லையான்னு இந்த சேனலில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் போகிறோம். சரி, உங்களோட சப்ஜெக்ட் வருவோம். அந்த டிரைவரு நீங்கள் ஃபார்முலா கிஸ் பண்ணதை வீடியோ எடுத்துட்டாரு. அப்புறம் கடைசியில் அவங்க ஒரு டீமாக சேர்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் அவங்க சைடில் இருக்குது. என் கூட டிரைவராக இருந்த இந்த தம்பி கொஞ்ச நாளில் நம்ம அசோசியேட் கூட போய் சேர்றாரு. ஏன் சேர்றாருன்னா இன்னொரு பிரச்சனையை அவங்க கிளப்புறாங்க. நல்லா கேட்டுங்க, அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் அந்த டிரைவர்கிட்ட இருக்கு. எந்த வீடியோனா ஜான் தேவராஜன் அந்த ஃபார்முலா கிஸ் பண்ணார்ல, அந்த பொண்ணோட வீடியோ மட்டும்தான் அந்த டிரைவர்கிட்ட இருக்கு. அந்த ஃபார்முலா கிஸ் பண்ண பொண்ணு இல்லாமல் வேற பொண்ணு கூட இப்போ கம்பேர் பண்ணி அந்த டிரைவரும் அவரோட அசோசியேட்டும் ஏதோ பிளான் பண்ணுறாங்களா, ட்ராமா பண்ணுறாங்க. எனக்கும் வேற ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு என்று அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, ஒரு சாட்சி கிடையாது. அந்த பொண்ணும் அதுக்கு ஒத்துக்கல, நானும் அதுக்கு ஒத்துக்கல. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஒரு கால்ஸோ ஒன்றும் கிடையாது. ஆதாரமற்ற ஒரு பெரிய அபாண்டமான ஒரு பழியை என் மீதும் அந்த பெண் மீதும் போடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு கிட்ட வந்து எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்களும் அது ஒத்துக்கல, அந்த பொண்ணும் இது ஒத்துக்கல. ஓகே, அப்போ அந்த ஃபார்முலா கிஸ் பண்ண பொண்ணு கூட வந்து நீங்கள் ரெகுலராக பேசி தரீங்க, அதுக்கான ஆதாரம் மட்டும் அவங்க வச்சிருக்காங்க. சரி, உங்கள் குடும்ப வழக்கத்தின்படி உங்களோட சேர்த்து வச்சு எதனா ஒரு பொண்ணு கூட அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய்ட்டு உங்கள் குடும்பம் பேசி டைவர்ஸ் ஆகிட்டா கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்படின்னு பேசி முடிவு எடுத்துருப்பாங்களே. ரீமாக்கு அப்புறம் அந்த ஃபார்முலா கிஸ் பண்ண பொண்ணு, இந்த ஃபார்முலா கிஸ் பண்ண பொண்ணுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு பொண்ணு, அதாவது நீங்களும் எந்த இதுவும் ஒத்துக்கல, அந்த பொண்ணு எந்த இதுவும் ஒத்துக்கல, ஆனால் அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி பேசிடானே. அதனால் உங்கள் வீட்டில் சொல்லி இப்பயே பேசி வச்சுட சொல்லுங்க. அண்ணே, இப்போ இதுவும் ட்ராமா தானே? இன்ஃபேக்ட் நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் தான் அவங்க கூட நின்று எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அவங்க என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பெண்ணோட என்னை தொடர்பு பற்றி
படுத்தி பேசின உடனே நான் இமீடியட்டாக நான் அவங்க வீட்டில், அந்த பையன் பொண்ணு வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் மாதங்கள் கூட சொல்லலாம். நான் தனியாக இல்லை, அந்த வீட்டில் பெரியவர்களும் தங்கியிருந்தார். அண்ணே, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அவங்க வீட்டில் போய் தங்கியிருந்தீங்க, அதுவும் நான் மட்டும் தங்கி இல்லை, என் கூட பெரியவங்க இருந்தாங்க. இவ்வளோ இதெல்லாம் ஏன்டா சொல்லணும்? ஏண்ணே, அவங்க மட்டும் தான் உங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்களா? உங்கள் சபைக்கு வரவங்க எல்லாரும் உங்களை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தான் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபார்மலாக கிஸ் பண்ணன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு உங்கள் சபைக்கு வரும்போது உங்களை ஆவிக்குரிய அப்பாவாக தானே பார்த்துருக்கோம். வேற யாருன்னா உங்கள் கூட சேர்த்து வச்சு பேசுனா நீங்கள் டைவர்ஸ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அப்படி யாருன்னா பேசுனாங்கன்னா அவங்களா பேசுகிற அளவுக்கு நீங்கள் வச்சிக்க கூடாதுண்ணே. நீங்கள் சொல்லுவனா கேட்டால் ஒரு வருஷம் தான் ஞாபகம் வருது. ஆண்டவர் சொன்னார்ல, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவாங்க, உங்கள் பேரில் பொய்யான சாட்சி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சம்பந்தம் பேசி அடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணு, ஃபேமிலியே எங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் போகும்போது ஃபார்முலா கிஸ் பண்ணு, அதை யாருன்னா வீடியோ எடுத்து உங்களை கேள்வி கேட்டால் அதை ட்ராமான்னு கதை பொண்ணு. இந்த குற்றச்சாட்டு வந்த அன்னைக்கே நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன். அண்ணே, இந்த இடத்துல குற்றச்சாட்டு உங்கள் மேலே வந்தவொடனே வீட்டை காலி பொண்ணு வெளியே போயிட்டீங்க. அதே மாதிரி தானே உங்களை ஒரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசுனா அந்த பொண்ணு கூட பேசாமல் இருந்து உங்கள் ஒய்ஃபுக்கு உண்மையாக இருக்கணும். அதை பண்ணாமல் அந்த பொண்ணு மட்டும் ஃபார்முலா கிஸ் குத்திங்க. இதெல்லாம் ட்ராமாவில் வருதா? வீட்டை விட்டு அநேக நாட்கள் வெளியே இருந்தேன் நான். மறுபடியும் செப்டம்பர் மாதம் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறது போல தோணுன உடனே, சரி சபையை காப்பாற்ற வேண்டும், ஊழியத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பர்சனல்னால கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், பல்ல கடிச்சிட்டு நம்ம வாழ்ந்துடலாம், நம்ம பிள்ளைக்காக நம்ம என்ன செஞ்சலாம், அமைதியாக போயிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ராஃபட் டிஜோ என்னை பார்த்து பேசுகிறாரு. அந்த ஒரு காரணத்தினால திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதாவது இந்த ட்ராமாவில் இவர் மேலே தப்பே இல்லை, அதனால தப்பு இல்லாததுனால பல மாதங்களாக சபைக்கு வராமல் ஓடி ஒளிஞ்சு நின்றாரு. இது ட்ராமாவில் வருது. சரிங்களா, எல்லாம் நம்பிடுங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் டீஜோ தாமஸை பார்த்ததுனால பிள்ளைக்காக வாச்சி நம்ம ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போகிறாரு. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரச்சனை இன்னும் முடியலை. காரணம், அதற்குள்ளாக இந்த அசோசியேட்டு இந்த பசங்களை கையில் வச்சுட்டு, எதிர்த்தரப்பினர் மற்ற ஆட்களையும் கையில் வச்சுட்டு ஏற்கனவே சபையை அபகரிக்க திட்டமிட்டதால் நான் வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு பின்பதாகவும் அவர்கள் என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை. ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணுறேன் வீட்டில். எடுத்த உடனே நான் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செய்யலை. எனக்கு ஐ நீட் சம் டைம். நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு ஒரு மாதமாவது எனக்கு டைம் வேணும். ஏன்னா நிறைய பாதிப்புகளை இந்த 3-4 மாதங்களில் சபைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அவதூறாக பேசி அநேகருக்கு கெட்ட பேர், எனக்கும் கெட்ட பேர் கொண்டு வந்துட்டீங்க, நிறைய பேர் கெட்ட பேர் கொண்டு வந்துட்டீங்க. உங்கள் பேரில் அவதூறாக பேசி கெட்ட பேரை கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிடலாம். அந்த பொண்ணு கூட ஃபேமிலியாக போயிட்டு பர்த்டே ஃபங்க்ஷனில் ஃபார்முலா கிஸ் பண்ணதுன்னா தப்பு கிடையாது. இவங்க அவதூறு பழப்பி உங்களை கெட்ட பேர் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் இந்த ட்ராமாவில் வருது. அப்போ என் தரப்பில் எனக்காக நின்று என்னுடைய சபை மக்களுக்கும் நிறைய கெட்ட பேர் கொண்டு வந்துட்டீங்க, அவங்களையும் அசிங்கமாக பேசிட்டீங்க. இந்த காயம் ஆறுவதற்கு எனக்கு ஒரு மாதமாவது டைம் வேணும்னு சொல்லிட்டு என் மனைவிட்ட நான் சொல்லிட்டு நான் வீட்டிலே தான் இருக்கிறேன். ஆனால் வீட்டுக்குள்ளே நான் பண்ணுற பேசுகிற எல்லா காரியத்தையும் ஏற்கனவே இவர்கள் கூடி திட்டம் பண்ணாங்களா, அந்த டீமுக்கு எல்லா அப்டேட்ஸும் போயிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு மிரட்டல் வருது, நாங்கள் உன்னை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், கொலை பண்ணால் நீங்கள் வாங்கப்பா, இந்த மாதிரி இந்த அட்ரஸில் தான் நான் இருக்கேன், வந்துட்டு போங்கன்னு சொல்கிறேன். அதன் பின்பதாக இல்லை, நீ என்ன பண்ணன்னு தெரியுமா, அவன் பொண்ணு மேலே கை வச்சுட்டேன், அவன் ஒய்ஃப் மேலே கை வச்சுட்டேன்னு ஏதோ ஒரு அசிங்கமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது தான் நான் அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தி, சரி கொஞ்ச நாள் நம்ம சபை ஊழியத்திலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த சபையை எனக்கு அசோசியேட்டாக இருக்கிற அதே நபர், அவர் தான் கெட்டவரும் தெரியாமல் அவர்கிட்டே கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு 1 year கேப் எடுத்துகிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு, சரி நம்ம எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிவிட்டு திருப்பி வரலான்னு சொல்கிறேன். ஆனால் இவர்கள் சொல்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரமே கிடையாது. அண்ணே, உங்கள் பேரில் வைக்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலான்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்குண்ணே உங்களோட சபையை அசோசியேட்டை கொடுத்துட்டு 1 வருஷம் வெளியே போகலான்னு எதுக்கு முடிவு எடுக்கிறீங்க? தப்பு பண்ணவன் தானே வெளியே போகணும். தப்பு பண்ணவன் தான் சபைக்குள்ளே ஒருத்தருக்கு தாங்கணும். நீங்கள் தான் எந்த தப்புமே பண்ணலையே. நீங்கள் எதுக்கு அந்த அசோசியேட்டை கொடுத்துட்டு 1 வருஷம் சபையை விட்டு போகலான்னு முடிவு எடுத்தீங்க? நீங்கள் பேசுறதுன்னா பார்த்தா ஒருவேளை தப்பு பண்ணியிருப்பீங்களோன்னு தோணுதுண்ணே. மக்களே, உங்களுக்கு எப்படி தோணுதுண்ணே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. போன பிறந்தநாளை நான் கொண்டாட முடியல.
என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய சபையில நான் கேக் வெட்டின பொழுது என் பக்கத்துல யாருமே இல்லை. அண்ணே, போன வருஷம் உங்களோட பர்த்டேல ஏன் யாருமே கூட இல்லைண்ணே? அதை போன வருஷமே பேசிருக்கீங்க. அதை கேட்டுட்டு இப்போ நீங்க சொல்ற கதைகள்லாம் கேட்கலாம். இப்போ அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி என்னுடைய பர்த்டே. என்னுடைய பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னால் போன வருஷம் பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு அடுத்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோல அண்ணன் என்ன சொன்னார்னா, எனக்கு விரோதமா டிராமா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையா இல்ல அண்ணனுக்காக அண்ணனே டிராமா பண்றாரு? இது உண்மையானே? புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.